எப்பா ஆழ்வானேரியில பண்டிகை என்னாலும் நம்ம ஊர்ல பண்டிகைக்கு இன்னும் நைட்டு தான் வந்திருக்கோம். மதியமே வர சொன்னாலே லீவு தர மாட்டேன்ட்டான்ல. சாயங்காலம் தான் கிடைச்சிச்சு லீவு. உடனே கிளம்பிட்டோம்ல ஃப்ளைட்ல. சரி சரி ஊருக்கு போய் அப்பாவை போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்த்துட்டு பாக்கி எடுத்துட்டு எங்கனாலும் போகணும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வர போகணும். சரி அப்பா 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 என்ன இங்க எப்போ குறுக்க பாறை வந்துச்சு நம்ம வீட்டுக்கிட்ட. நானும் 20 வருஷமா அங்கதான் இருக்கேன். என்னைக்குமே இந்த பாறையை பார்த்துக்கிட்டு திடீர்னு எப்படி முளைச்சிச்சு. எதுவும் வானத்துல இருந்து எதுவும் விண்வெளி எதுவும் கல் எதுவும் வந்துட்டா எதுவும் பாத்தீங்களா? அப்பா நம்ம மாமா வேற எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அரியர் போட்டு எந்த ஊர் சுத்த போயிட்டானோ. அப்பா ஏழு எங்கல போனா அப்பளே வரேன்னா அதை விடுப்பா. நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி இந்த பாறை வந்துச்சு? ஆமா இது எப்படி வந்துச்சு? தூக்கிட்டு வந்தியல? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன்? நீ வீட்டுக்கிட்ட எதுவும் எவனோ இட பிரச்சனைன்னு கழுதை தூக்கி போட்டிருக்கியா? இல்ல பெருசா புதுசா முளைச்சிருக்குமோ. நான் வாண்ட கேட்க நீ ஏன்ட கேட்கீங்க? சரி இதை இப்படியே தூக்கி ஆகணுமே நம்ம. ஆமா நம்ம முயற்சி பண்ணி பாப்போமா? முயற்சி பண்ணி பாப்போமா? நீ அந்த சைடு பண்ணிக்கப்பா. இங்க வா இங்க வா. பாறை சரியான வெயிட்டா இருக்குப்பா. அந்த பக்கம் லேசா இருக்கு, இந்த பக்கம் வெயிட்டா இருக்கு. நான் தூக்கணும் பாருப்பா. நீ என்னத்த தூக்குன? முடியலப்பா. இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன பாருன்னு தெரியல இப்படி இருக்கு. நான் வந்து விசித்திரமா இருக்கு. நான் இப்படி கருங்கல்ல பார்த்ததே கிடையாது. கருங்கல் வேற இருக்கு. இல்ல என்ன பண்ணலாம்? இப்ப ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இது இப்படி இருந்துச்சுன்னா எவனாச்சும் வந்து செத்து போவான். செத்து போவானா? குறுக்கலா இருக்கு, எப்படியே தூக்கி ஆகணுமே. ஏதாச்சும் நம்ம ஊர்ல பைல்வான் ஒருத்தர் சுத்தி பைல்வானுக்கு இதெல்லாம் ஈஸில அவர் ஊதிய தள்ளிடுவாரு. ஒரு 100 இட்லி மத்தியானம் 50-60 பரோட்டா அடிப்பாம்ல. சரியானதுப்பா. நான் போய் பைல்வானே கூப்பிட்டப்போ. சரிப்பா நீ பாறைய பார்த்து எவனும் தடுக்கி செத்துறாம. நான் அதை தூக்கி இழுத்து பார்க்காம வருதான்னு பாக்கேன். எப்ப வரும்சா வயசான காலத்துல மைக்கு தான் பைல்வான் வரார். வள்ளி விடுங்க. பைல்வான் வரார். எங்க ஆழ்வானேரி பைல்வான். வாங்க 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 வாங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். யத்தா இத்தாந்த நீப்பா தூக்கிரோ. எப்பா டேய் அப்பா டேய் அப்பா பாத்து தர பாத்து கொடுக்க முடியாதா? எப்பா ஏல பைல்வான் தூக்கிறாரு. நேத்துக்கு இன்னைக்கு ஒரு 2 பைல்வான் தூக்கிறாரு. தள்ளிரு பைல்வான் பைல்வான். காலையில திடீர்னு இந்த பாறை வந்து இருக்கு. நானும் எங்க அப்பாவும் முடிஞ்ச அளவு தள்ளி பார்த்துலாம் தள்ள முடியல. நீங்க அப்படின்ற ஒரு ஊதுவது நான் பாறை போயிரும். ஆமா தள்ளதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஆமா பைல்வான் அசிஸ்டன்டே தள்ளிடுவான். அசிஸ்டன்டா இது ஒரு பண்ணுவானா? அவன் அந்த இதை தூக்கி போட்டுனா பொத்துனா அவ்வளவுதான். ஆளை பார்த்து இடப்படாத, ஆளை பார்த்து இடப்படாத. சரிப்பா சரி பண்ணி தள்ளுப்பா. அவன் ஆயிங்க ஆயு ஏறு எந்தி ஆயு எந்திர சரி அக்கிங்க மன இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷன்ல வந்து ஏலே நீ பைல்வான்ட்ட சொல்லுப்பா. நீங்க நான் சின்ன பையன் சொன்னாரு. பைல்வான் நீங்க ஒரு கை பிடிக்க. நீ சும்மா வா. நீ காமெடி பண்ணிட்டு இருக்கா. பைல்வான்ட்ட சொல்லுங்கப்பா. அசிஸ்டன்ட் சொல்லவே எனக்கு இதா இருக்கு. பைல்வான் சும்மா ஒரு சும்மா வச்சு நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க ஒரு அப்படிங்க கல் அந்த சைடு போயிடும். எங்க வழி கிளியர் ஆயிரும். பைல்வான் என்ன பண்ணுவீங்க? நீங்க பொசிஷனே தப்பால இருக்கு. இங்க வாங்க வேற மாதிரி தெரியலங்க. பாரிய பிடிக்கிற சைஸே சரி இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் என்னல தருவாங்க. பைல்வானுக்கு கரண்ட் அடிக்கல. நீங்க ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுறாரு. அசிஸ்டன்ட் ஏதோ சொல்றாங்க. எங்க பாஸ் இப்போ ஒரு 2 தண்டால் எங்க பாஸ் சாதாரணமா ஒரு 1000 எடுப்பாரு. ஒரு 2 எடுத்துட்டு தள்ளினாருன்னா அது தள்ளிடும் பேரும். பைல்வான் 10 எடுக்கிறான்னு பாருங்க பாருங்க பாருங்க. படுத்துட்டான். என்னடா நல்லா எடுக்கா. நீ சரி ஏலே ஏன் சரிப்பட்டு வர மாட்டான். பண்ணது போதும். நீ வீட்லவே படுத்துட்டு தண்டால எடுப்போ. வேற ஒண்ணும் இல்ல. மத்தியானம் இத நானே தூக்கிடுவேன். நான் உன் கூட அவன் பாப்பா எழுதிக்க போ போ. அசிங்கப்படுத்தாத பின்னாடி வா. ஆமா அவன் பெரிய போடா. மத்தியானம் 2 பிளேட் போடா.
பயில்வான இது நான் என்ன பண்ணானே பார்த்து விக்கு கலருது இப்படி மயக்க இப்படி ஊர்ல பயிர்வான்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க. நீ ஒன்றையா சரி எப்பா என்ன வழி இருக்குதுக்கு? நம்ம பாஸ்டர் இருக்காரு, அவருக்கு இது லேசான காரியம். ஆமா அவர் வேற வல்லமை இறங்குது. அவருக்கு அந்த பவர் வச்சுட்டு நம்ம பவர் பாஸ்டா அவரே தான். அவரை பயில்வான கொடுத்து அவரை கூட்டம் முடிஞ்சிருக்கும். அப்படிங்கிற வேலையை முடிச்சிட்டு சரி போயிடலாம். நீ சொல்லுதா அப்படி கூட்டு போ. நான் இப்ப போய் கூட்டு வரேன். கல்ல பாத்துக்க. பவர் பாஸ்டர் வாங்க. இன்னும் வந்துட்டாரு. யாருப்பா இவன் என்ன வித்தியாசமா பவரா சாமியார் இருந்தாலும் இப்படி போட்டு வளர்க்குறாரு. வித்தியாசமான பண்ணாரு. ஐயா உங்க பவர் அவன்கிட்ட காமிச்சது போதும், இந்த கல்லுல காமிங்க. ஐயா காலையில நான் ஊர்ல இருந்து வந்தேன், வந்துட்டு தடிக்க விழுந்துட்டேன். நானும் அப்பாவும் தள்ளி பார்த்துட்டோம், தள்ள முடியல. நம்ம ஊர் பயில்வான் இருக்காருல, அவரை கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன்னு நினைக்க வச்சுட்டாரு. அவரும் சொன்னாரு, தள்ளிதாரு, தள்ள முடியல. தண்டல் கிண்டல் இப்படி போட்டாரு, ஒண்ணு ஏழை. அதான் நீங்க தான் ஞாபகத்துல வந்தீங்க. உங்க பவரால ஒரு தள்ளு, ஒரே தள்ளுலாம் வேண்டாம். சும்மா நீங்க ஒரு ஆவி இறந்து வல்லம் இறந்து ஒரு பவர், உங்க பவரை விடுங்க. பாருங்க எப்படி மட்டும் இறங்குது பாருங்க. இறங்கட்டு பவரை பார்க்கலாம். அப்ப தள்ளிதான் நினைங்க, ஆளையிலேயே வசமா போடுதாரு. ஒண்ணு அசிங்கல. என்னாச்சு? தண்ணி வேணுமா? இல்லையா? நவுண்ட மாதிரி இல்ல, சோத்திரமா வித்தியாசமா பேசுறாரு. சரி நீங்க மாத்திடுங்க. ஒரு இஞ்சி கூட அசர் இல்லையே. என்ன என்னல பவர் பாஸ்டர்? என்னாச்சு? பவர் போயிட்டா மாஸ்டர்? இல்ல சேகர் கொஞ்சம் பொறு சேகர், வேற ஒண்ணும் இல்ல. சேகர்ல கோபப்படுவாங்க பாரு, பாத்துக்க. இன்னைக்கு ஆலாண்டீர்ல வந்து வாலிர் பண்டில. ஆமா வாலிர் பண்டில அதுல வந்து கொஞ்சம் அதுக்கு நானே நிறைய சாப்பிட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டீங்களா? பிரியாணி நிறைய சாப்பிட்டு பவர் வரலையாம்ல. சாப்பிட்டா தானே பவர் கிடைக்கும். தப்பா சொல்றீங்க. அது போக என்னன்னா காலையில வந்து உபவாசம் இருக்கல. சரி. உபவாசம் இருந்து ஜெபிச்சு பஸ்ல இருந்தா நீங்க தள்ளி இருப்பீங்க. சரி வர மாட்டாரு, போச்சுல. சரி ஒண்ணு இல்ல நீங்க போயிட்டு வாங்க. கடைசி ஒரு வாட்டி. சரி கடைசியா எப்பப்பா இவ்வளவு கேட்காரு. ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் இல்ல. போன் சார். ஏய் பாருங்க நீங்க வீட்ல போய் பவர் போடுங்க. பவர் ஸ்டார் மூவி போடுவான் விஜய் டிவில, அதை போய் பாருங்க. ஒருத்தரும் சரி வர முடியலையே. பைலவானையும் கூட்டாச்சு, பவர் பாஸ்டரையும் கூட்டாச்சு, யாரும் வேலைக்கு ஆகாத மாதிரி தெரியல. பேசாம கிரேனை கூட்டு தூக்கிடலாமா? கிரேனை கூட்டிடலாமா? ஆமா கிரேன் அந்த ஜேசிபி. இல்ல கிரேன் நம்மள அன்னைக்கு போனாரோ நம்ம ஊர்ல வந்து ஒரு மேஜிக் போட்டாம்ல. ஆமா அவன் ஏதோ துடுப்புல பறக்கான். எப்படி பறக்கான்? ஆமாப்பா மேலே அவனு கைப்பிடி இருக்கானா? காத்துல பறக்காங்க. எப்படி பறக்கான்? வீட்டுல உள்ள துடுப்பெல்லாம் போட்டு பறந்து பார்த்து கிடைக்கல. எங்க வீட்டுல தானே இருக்காரா? நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. வடக்கு பேர்ல நடப்பாரு, தூக்கிட்டு வா. மேஜிக் மேன் அப்ப வந்து வந்துட்டாரு. என்னப்பா பிரச்சனை? என்ன செய்யணும்? வர்றது வாரிலே பறந்து வராருல. யார் தெரியுமா? வாரியில உள்ள வந்து பறக்க வச்சிருக்காரு. எல்லா மேட்சுக்கும் அசால்ட் பண்ணுவேன். இப்ப என்ன செய்யணும்? யானை பூனையாக்கணுமா, பூனை யானையாக்கணுமா? நீ எதையே கண்டா அந்த பாறைய சின்ன கலாக்குங்க பாப்போம். இது என்னப்பா மேட்ரி? நான் அந்த ரெட்டையார் மட்டி மலையே ரெண்டா குடிச்சேன். இது யானை மலை ரெண்டாவது இருக்கு. சரியான பவர் இருக்கு. மேட்ரே விட்டுருங்க பாரு. யுபா பாவி பாவி வா, யுபா பாவி பாவி வா. என்னப்பா கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. மேஜிக் டன் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதான் இந்த மேஜிக் வரும். அமைதியா இருப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கு, அப்பதான் இந்த மேஜிக் வரும்.
கொண்டாக கசம் கொண்டாக கசம் வாய் 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 நல்ல திகிடி பார்க்கல இதை நல்லா பெருக்குதாரு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லா பெருக்கி போட்டுருங்க மேஜிக் மார்க் ஆமா நீ கல்யாணம் ஓட்டுதுன்னா அதுல உள்ள தூசியெல்லாம் தட்டுதீங்க கொஞ்சம் பவர் கம்மியாட்டி சரி பவர் ஏத்திட்டு வாங்கண்ணே அப்பா சரி இது ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் வேற யாரில் பார்க்க யாரை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு இல்லை உங்களை யாராவது தூக்கிடலாமா பாகுபலியெல்லாம் கூட்ட முடியாது தூக்கி என்னாச்சுன்னு தெரியலையே காலைல இருந்து தெரு பக்கம் டிஃபரெண்டா ஒருத்தனா போயிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை தெரியல சரி பாஸ்ல கூட ஒரு கை பிடிச்சுடா 3 நம்ம தூக்கிறோம் யாரோ வராங்கப்பா என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க காலையில வந்தேன் ஊருக்கு வந்தேன் சரி என்னைக்கு இல்லாத பாரு இன்னைக்கு வந்து திடீர்னு முளைச்சி இருக்கு அது எப்படி திடீர்னு முளைக்கும் தெரியலையே நானும் 20 வருஷமா இந்த ஊர்ல தானே இருக்கேன் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தேன் படிப்பு விஷயமா அதுக்குள்ள ஒரு பாறை வந்து நிக்கு சரி பைபிள்ல ஏசப்பா சொல்லியிருக்காங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி பாறையா இருந்தாலும் சரி அது நீங்கிரும் சொல்லியிருக்காங்க அப்படியா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாத்தீங்களா நான் ஒரு 3 கூட்டு வந்துட்டேன் தேவையில்லாம அவன் வந்து பண்ணுதான் பாறை என்ன காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்களே நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கி போயிடும் நீங்க ஜெபம் பண்ணி அதை பண்ண மாட்டோம் ஜெபம் பண்ண மறந்துட்டோம்லப்பா சரி ஜெபம் பண்ணிருமா அப்படின்னா சரிப்பா ஜெபம் பண்ணும் எல்லாரும் முழங்கால் போடுங்க அன்புள்ள இயேசப்பா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தடையா இருந்த கல்லுக்காக ஜெபிக்கிறதுப்பா இது எத்தனையோ பேர் இதனால தடுக்கி விழுந்து எங்களை கால்களையும் கையிலும் வைத்துக்கொண்டாங்கப்பா நாங்க யாருக்கு டவுனமா போனோம் சப்பா பயல்வாடு பவர் ஸ்டாரு ஃபேக் பாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை தூக்கி போடுறதுக்கு இதை எடுத்து போடுறதுக்கு பார்த்தாங்க சப்பா ஆனாலும் உண்மை நம்பாம போனது சப்பா ஆனாலும் உண்மை இப்போதும் கூட சப்பா உங்கள்கிட்ட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிருப்பா எங்களுக்கு தடையா இருக்கு இந்த பாதையை நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா தேவனை எடுத்து செய்யப்படும் தேவனுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பாறையை காணுப்பா பாறை போயிட்டுல நான் சொன்னல ஏசப்பாட வந்து ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க உங்களோட பிரச்சனை பாறை எது இருந்தாலும் சரி உங்களோட நீங்கி போயிடும் இதை பண்ணாம போயிட்டோம் நம்ம முதல்ல இதை யோசிச்சிருக்கோம் முதலே சொன்னா எது பண்ணாலும் விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல ஆமாப்பா நன்றி